ஓகே சார். நேத்து வந்து நேத்து நாங்க ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தோம். அக்ஷயா தீபிகா முடிச்சிட்டீங்களா அந்த சம்ம? Yes, sir. வாட்ஸ் த ஆன்சர்? ஓகே ஓகே, வாட்ஸ் த ஆன்சர்? இது ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 92,800 சார். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், க்ளோசிங் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட். 104,000. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டிங்களா? போட்டுட்டேன். ஓகே, வாட்ஸ் த ஆன்சர் அக்ஷயா சொல்ல முடியுமா? Sir, it was profit 3200. ஓகே, வெரி குட். லக்ஷ்ணா மேம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல மேம். கேன் யூ கிவ் மீ பர்மிஷன்? அருள், நேத்து வந்து நாங்க கடைசி illustration கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ illustration 9ல வந்து நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அடிஷ்னலா. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் சார். பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஆன் டெட்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க டெட்டார்ஸ் பத்தி 11th படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ப்ரொவிஷன் மேக் பண்றோம் நம்ம 5% ப்ரொவிஷன், அதுவும் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ டெட்டார்ஸ் 30,000ல நம்ம ப்ரொவிஷன் 5% கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 1,500 வரும். ஸோ அந்த 30,000ல 1,500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28,500 இஸ் த ஒரிஜினல் டெட்டார்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். இதுதான் டெட்டார்ஸ்க்கான கால்குலேஷன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கீழே டெப்ரிசியேஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பிளான்ட் இஸ் டு பி டெப்ரிசியேட்டட் அட் 10%. ஸோ பிளான்ட்ல 10% கண்டுபிடிக்கணும். 80,000ல 10% போட்டோம் அப்படின்னா 8,000. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா the original value of the plant will be 72,000. இப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடைச்சிடும். ஓகேவா அருள்? ஓகே சார். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம வந்து போடலாம். எஸ் சார். நெக்ஸ்ட் டாபிக் 1.8, preparation of final account, incomplete records. ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வச்சு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ண போறோம். லெட் மீ ஷேர் திஸ் ஸ்க்ரீன்.
இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்க. கோவிட் போட்டுட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? கேன் யூ சி? Yes, sir. அக்ஷயா, அருண், தீபிகா பார்க்க முடியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. So preparation of final accounts from incomplete records. So incomplete records வச்சு தான் நம்ம இப்போ final accounts prepare பண்ண போறோம். When the books of accounts are incomplete, information regarding revenues, expenses, assets and liabilities are known to you. ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது ரெவென்யூஸ், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஃபுல்லா தெரியாது. ஸோ ஹென்ஸ் இட் பிகம் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சர்டைன் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. So, but with the available data, the missing figures can be found out and then the final accounts can be prepared. So, அந்த இன்கம்ப்ளீட் விஷயங்களை வச்சு, அந்த டேட்டாஸை வச்சு நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளால அக்கௌண்ட்ஸையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. கேபிட்டல். ஸோ போன சம்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் வி கேன் ப்ரிப்பேர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் மஸ்ட் பி ஃபவுண்ட் அவுட் வித் த அவைலபிள் டேட்டா. ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல. ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. அதுல சில எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்க. இட் மே பிகம் நெசசரி டு ப்ரிப்பேர் அ கேஷ் புக் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஐட்டம் சச் அஸ் கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல். ஸோ இந்த மாதிரி கேஷ் மூலியமா எந்த வார்த்தைகள் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை வச்சு நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு ஃபைன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் கேன் பி அசர்டைன் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ கிரெடிட் சேல்ஸையும் கிரெடிட் பர்ச்சேஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ரிசீவபிள் பேயபிள்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா நம்ம சேல் பண்ண கூட்ஸ்க்கு வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் சொல்றோம். ஸோ பில்ஸ் பேயபிள் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ தட் இஸ் பில்ஸ் பேயபிள். ஆர் டு பி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் த பேலன்சஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். ஸோ ரிசீவ் ஆனதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதே மாதிரி பேயபிள் பண்ணதையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ த ஃபைனல் ஸ்டெப் இஸ் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, டு ப்ரிப்பேர் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனி ஒன் ஆன்சர், அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல? சொல்லுங்க. இஸ் தேர் எனி கெஸ்? Gross profit. Or வெரி குட். கிராஸ் ப்ராஃபிட் இல்லைன்னா கிராஸ் லாஸ் நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் அதுலயே? தீபிகா ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 11th, ஆமா தானே? Yes, sir. Next, net profit. வெரி குட். ஸோ நெட் ப்ராஃபிட் இல்லைன்னா நெட் லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பேலன்ஸ் ஷீட் எது கண்டுபிடிக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் அருண். Hello. பேலன்ஸ் ஷீட் எது கண்டுபிடிக்கிற சொல்லுங்க பார்ப்போம். என்ன அருண், கேன் யூ ட்ரை? Sir. அக்ஷயா நீங்க சொல்லுங்க. இருக்கீங்களா அருண்? சொல்லுங்க. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? Sir, தெரியல சார். எதுக்கு போடுறோம்? நோ இஷ்யூ. பேலன்ஸ் ஷீட் எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் போடுறோம். ஓகேவா அருள்? எப்ப கேட்டாலும் பதில் ஓகே சொல்லணும். சார்.
ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ டெட்டார்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் கடனாளிகள், அதாவது நம்ம கடன் கொடுத்துருக்கோம், ஸோ நம்ம திருப்பி வாங்குறோம் இல்லைங்களா, ஸோ அவங்கள தான் நம்ம டெட்டார்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹெட்டிங் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த பக்கம் டெபிட்ல பர்டிகுலர் அமௌண்ட், கிரெடிட்லயும் பர்டிகுலர் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் திங் டெபிட்ல என்ன வரும் அப்படின்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸை இந்த பக்கம் கொண்டு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸாகவும் இருக்கலாம், சேல்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா க்காக விட்டுருக்கோம், அதை வந்து நம்ம டெபிட் சைட்ல பார்க்கணும். இட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. நெக்ஸ்ட் டு பேங்க் செக் டிஸ்ஆனர். பேங்க் வந்து செக் டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டெபிட் சைட் பார்க்கணும். நெக்ஸ்ட் டோ டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதாவது பில்ஸ் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு ரிசீவ் பண்ண வேண்டியது அப்படின்னா இட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஸோ நம்ம டெபிட் சைட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பை கிரெடிட் சைட்ல என்னென்ன வரும்னு பார்ப்போம். பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்ட். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்றத கிரெடிட் சைட்ல காட்டுறோம், ஏன்னா இட்ஸ் அன் ஆசெட், ரைட்? நெக்ஸ்ட் பை பேங்க் செக் ரிசீவ். ஸோ செக்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, அப்ப அதை வந்து நம்ம கிரெடிட் சைட்ல காட்டுறோம், ஏன்னா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கிரெடிட் சைட்ல காட்டுறோம். நெக்ஸ்ட் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம பண்ண சேல்ஸை வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கின கம்பெனியோ இல்லை யாரோ இண்டிவிஜுவலோ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட் சைட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் பை பேட் டெப்ட்ஸ். ஸோ சில பேட் டெப்ட் வராதுன்றோம் பார்த்தீங்களா, அதை வந்து தான் நம்ம கிரெடிட் சைட்ல காட்டும். நெக்ஸ்ட் பை பில் ரிசீவபிள், பில் ரிசீவ்டு. ஸோ டெபிட் சைட்ல டிஸ்ஆனர், இங்க கிரெடிட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ரிசீவ்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டெபிட் சைட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ஆனர்டுன்னு வரும், அந்த மாதிரி கிரெடிட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ரிசீவ்டுன்னு வரும். ஸோ பை பேலன்ஸ் கேரிட் டவுன் இஸ் த க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இட் மே பி ஆஃப் டெபிட் சைட்லயும் வரலாம், இல்லைன்னா கிரெடிட் சைட்லயும் வரலாம். ஸோ ஃபார்மேட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அக்ஷயா, தீபிகா, அருள். No, sir. ஓகே ஓகே அருள். அக்ஷயா உங்களுக்கு? No, sir. ஓகே சரி, illustration போயிடலாமா? Yes, sir. So illustration number 10. Is my screen is visible to everyone? Sure. தெரியுதா தீபிகா? உங்களுக்கு தெரியுதா Yes, screen? sir. Okay, illustration number 10. Find out credit sales from the following information. ஸோ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டீடைல்ஸ் பாருங்க. டெட்டார்ஸ் ஆன் 1st January 2018 40,000. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கேஷ் வந்து ரிசீவ் ஆயிருக்குது 1 lakh. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் எவ்வளோன்னா 5,000. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ நடந்திருக்கு 2,000. டெட்டார்ஸ் ஆன் 31st December 2018 60,000. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டீடைல்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் டெட்டார்ஸ் ஆன் 1st January தான் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன்ல ஃபர்ஸ்ட்னு கொடுத்தாங்க அப்படின்னாலே அதை வந்து ஓப்பனிங் பேலன்ஸா எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெட்டார்ஸ் ஆன் 1st January 2040 இதை வந்து நம்ம அப்படின்னா டெபிட் சைட்ல எழுதுறோம் 40,000. ரிசீவ்டுன்னு சொல்லி 1 lakh நம்ம கிரெடிட் சைட்ல காட்டணும். நெக்ஸ்ட் பாருங்க டிஸ்கவுண்ட் அலவ். ஸோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் நம்ம, அதை வந்து கிரெடிட் சைட்ல காட்டணும் ஆஸ் பர் த ஃபார்மேட். நெக்ஸ்ட் பாருங்க சேல்ஸ். வந்து பண்ண சேல்ஸ்
ரிட்டர்ன் ஆகிறது பேலன்ஸ் இல்லையா? டெட்டார்ஸ் 31st. ஸோ இங்க எந்த இப்ப நமக்கு இப்ப நம்மளோட கிரெடிட் சைட் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,67,000. நம்மளோட டெபிட் சைட் பேலன்ஸ் வந்து 40,000. டெபிசிட் ஆகிறது 1,27,000. அந்த 1,27,000 டூ சேல்ஸ்னு காட்டி கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம பேலன்சிங் ஃபிகரா காட்டுவோம். ஸோ 1,27,000 இஸ் த கிரெடிட் சேல் டன் பை த கம்பெனி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இஸ் தேர் எனி டவுட்? புரிஞ்சது அந்த சம்ம? அக்ஷயா, Yes, அருள், sir. தீபிகா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சேல்ஸ் ரிட்டர்ன் சரி, சார் இங்க கிரெடிட் சைட்ல போடுறாங்க. புரியலம்மா. சேல்ஸ் ரிட்டர்ன் இங்க ஏன் சார் கிரெடிட் சைட்ல போடுறாங்க? ஓகே, இப்போ சேல்ஸ் ரிட்டர்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வந்து யாருக்காவது உங்களோட ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து விற்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேல்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டா? சேல்ஸ். ஓகேவா? சேல்ஸ் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வேணாம்னு சொல்லி உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அது வந்து நம்ம கிரெடிட் சைட்ல பார்க்குறோம். இட்ஸ் அன் இன்கம் தானே. ஸோ நம்ம பொருள் நம்ம கிட்டே கொடுத்துட்றாங்க வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நிறைய குட்ஸ் தேவைப்படலை, சில குட்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, அதான் ப்ரொடக்ஷன் போகாம கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குட்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் இல்லை சொல்லி நம்மளுக்கு திருப்பி கொடுத்தாங்க. இட்ஸ் அன் இன்கம். இதை வந்து செய்வாங்க. சாரி, பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 2000 சொல்லி கிரெடிட்ல பார்ப்போம். இஸ் தேர் எனி டவுட்? நோ டவுட். வேற ஏதாவது இருக்கா? ஓகே தீபிகா. அருள், அக்ஷயா, என்ன டவுட் இருக்கா? No, sir. எதுவும் இல்ல. ஓகே, No, sir. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போலாமா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் illustration பாருங்க. From the following details, find out the total sales made during the year. Total sales கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Total sales அப்படின்னா போத் கிரெடிட் சேல்ஸாவும் இருக்கலாம், கேஷ் சேல்ஸாவும் இருக்கலாம். ஓகேவா? அப்படிதானே டோட்டல் சேல். இதுல எப்படி வேணா நடந்திருக்கலாம்ல, கடனுக்கும் கொடுத்துருக்கலாம், மேபி கேஷ்க்கும் வித்துருக்கலாம். அப்ப டோட்டல் சேல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? Sir, எஸ் எஸ் அக்ஷயா, சொல்லுங்க. sir, இன்னொரு வாட்டி explain பண்ண முடியுமா? இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது மேபி கிரெடிட் சேல்ஸாகவும் இருக்கலாம், கேஷ் சேல்ஸாகவும் இருக்கலாம். ஆமாம், இப்போ சேல் பண்றீங்க அப்படின்னா கடனுக்காகவும் நீங்க வந்து சாரி சாரி கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா அத கடனுக்காகவும் நீங்க வந்து கொடுத்துருக்கலாம் இப்போ ஒரு கஸ்டமருக்கு, இல்லைன்னா கேஷாவும் கொடுத்துருக்கலாம், ஆன் ஸ்பாட் கேஷ் கொடுத்தும் வாங்கியிருக்கலாம் சில பேர். ஸோ அப்படிதானே நம்ம சேல்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ். அதுதான் நான் Yes, வந்து அங்க sir. பாயிண்ட் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், debtors on 1st April 2018 வந்து 50,000. Cash received from debtors during the year 1,50,000. Return inwards அப்படின்னா 15,000. ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட் அப்படின்றது சேல்ஸ் ரிட்டர்ன் தான். சேல்ஸ் ரிட்டர்னோட இன்னொரு பேர் தான் ரிட்டர்ன் இன்வர்ட். ஓகேவா? ஸோ 15,000. Bad debts 5,000. Debtors on 31st March 2019 70,000. ஸோ இந்த டேட்டா இங்க பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் இயரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1st April to 31st March தான் இந்த பிசினஸ் நடந்திருக்கு. ஸோ கேஷ் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு? 1,40,000. ஃபர்ஸ்ட் திங், ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட் 50,000 காட்டியிருக்கோம். ரெண்டாவது விஷயம், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார் டியூரிங் த இயர் 1,50,000. ஸோ
கிரெடிட்ல பை கேஷ் ரிசீவ்டுன்னு சொல்லி 1,50,000 காட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் பை ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் வந்து 15,000 ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் சாரி பேட் டெட்ஸ் பை பேட் டெட்ஸ்னு சொல்லி 5,000 கிரெடிட்ல காட்டியிருக்காரு. டேட்டாஸ் அண்ட் 31st March 2019 க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸை நம்ம கிரெடிட் சைடில் காட்டுறோம் 70,000. கிரெடிட் சைட் பேலன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. எவ்வளோ பார்த்தோம்னா 2,40,000. இந்த பக்கம் நம்மளுக்கு டெபிட் சைட்ல 1,90,000 டெபிசிட் இருக்கு. ஸோ டூ சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டூ சேல்ஸ் கிரெடிட் காமிச்சு பேலன்சிங் ஃபிகரா 1,90,000 அங்க மென்ஷன் பண்றோம். ஸோ டோட்டல் டேட்டா அக்கௌண்டிங் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ். நான் சொன்ன மாதிரி total sales is equal to cash sales plus credit sales. So நம்மளுக்கு cash sales கொஸ்டின்ல ஆல்ரெடி 1,40,000 கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1,90,000. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,40,000 plus 1,90,000 is equal to 3,30,000. ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? No doubt. ஓகே தீபிகா, அருள் புரிஞ்சதா? அருள் என்ன டவுட் இருந்தா கேளுங்க. No, sir, it was clear. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள்னா என்னது? ஸோ நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவ் ஆகணும்ல, நீங்க ஏதோ சேல் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த சேலுக்கு வந்து அமௌண்ட் வரணும்ல உங்களுக்கு. ஸோ அதை தானே பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்றோம். ஆமா தானே? Yes, sir. ஆமா. ஓகே, ஸோ அதற்குண்டான ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டெபிட் அண்ட் கிரெடிட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம மேலே எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் டு பேலன்ஸ் brought down. இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். அதே மாதிரி சன்ட்ரி டேட்டாஸ் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் டியூரிங் த இயர். எவ்வளோ பில்ஸ் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லி டெபிட் சைடில் காட்டுறோம். ஸோ கிரெடிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பை கேஷ் இல்லை பேங்க் அக்கௌண்ட். ஸோ எது வேணா இருக்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்ட், அதாவது அக்செப்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் அப்படின்றதோட பேரு பை சன்ட்ரி டேட்டாஸ் காட்டும். அதே மாதிரி பை க்ளோஸ் பேலன்ஸ்ல வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி காட்டுறோம். க்ளோசிங் பேலன்ஸ் அங்க வந்து எந்த இயர் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ரெண்டு டேட் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து 1st April கொடுத்துருக்கலாம், இல்ல 1st January கொடுத்துருக்கலாம். க்ளோசிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா 31st December கொடுத்துருக்கலாம், இல்ல 31st Marchனு கொடுத்துருக்கலாம். அதுதான் நீங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸா எடுக்கணும். ஓகேவா? இன்னைக்கு ரெண்டு ஃபார்மேட் சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டு இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்ககிட்ட புக் இருக்கா? Yes, sir. ஓகே, புக்ல எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். இப்போ நீங்க எது வரைக்கும் ஹோம் ஒர்க்கா போட்டிருக்கீங்க? 9th subject. 9th சம் வரைக்கும் போட்டீங்களா? Yes, sir. இல்லையே, நான் கொடுக்கலையே 8 and 9 தான். Oh, okay. ஆனா நீங்க நீங்க வெறும் அதே ஃபார்மேட் ரீச் பண்ண. ஆக்சுவலா சதானந்தம் சார் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் சொன்னார் இல்லையா? எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? அப் டு 4ன்னு நினைக்கிறேன். 4 or 5? 6. Can you check and tell? செக் பண்ணிட்டீங்களா? ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? 6th sum வரைக்கும் நினைக்கிறேன்.
ஓகே, அப் டு 6 பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஓகே, தென் 7th கொஸ்டின் நீங்க நான் ஹோம்ஒர்க் போட்டு எனக்கு குரூப்ல அனுப்புனேன். என்னென்ன அப்படின்னா 7, 8, 9, 7, 8, 9 வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டு குரூப்ல அனுப்புங்க ஆன்சரு. அண்ட் 10th கொஸ்டின் இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆமா தானே? ஸோ கேன் யூ டூ நவ்? Yes, sir. பேஜ் நம்பர் 35. எஸ், பேஜ் நம்பர் 35ல 10th கொஸ்டின் இப்போ பண்ணுங்க. நீங்க போட்டதை இப்போ எனக்கு குரூப்ல அனுப்புங்க. இஃப் தேர் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. 7:40க்குள்ள போட்டு அனுப்பணும். இஃப் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்ல நீங்களே போட்டு ட்ரை பண்றீங்களா? Sir, நாங்களே பண்ணோம். ஓகே அக்ஷயா, யூ கேன். தீபிகா, அருண், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியல. ட்ரை பண்றேன் சார் நானே. Try பண்றோம் சார். ஓகே 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 ஓகே. ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா அந்த சம்ம? Sir, வாட்ஸ் த பண்ணிட்டோம். ஆன்சர்? ஓகே. ஒன்ஸ் இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேக் சைடு இருக்க கொஸ்டின், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், வெரி ஷார்ட் ஆன்சர் அதை வந்து நம்ம ஒரு 2 கிளாஸ்ல we can do work it out. ஓகேவா? இல்ல டெஸ்ட் வேணும்னாலும் டெஸ்டா கூட வைக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா?
அதே மாதிரி நம்ம சைட் பை சைட் எக்ஸசைஸ் சம்ஸும் முடிச்சுட்டே வரலாம். உங்க ஸ்கூல்ஸ்ல எக்ஸசைஸ் சம்ஸ் போடுறாங்களா இல்ல இல்லுஸ்ட்ரேஷன் ஒர்க் அவுட் பண்றாங்களா?